அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய ராணுவ அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் வேலைவாய்ப்புகள் வெளியாகி உள்ளது. சைனிக் ஸ்கூல், நாகோட்ரா ஜம்மு காஷ்மீர் பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர்கள் பணிக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தகுதியாக பட்டப்படிப்புடன் இளங்கலை கல்வியியல் படிப்பு மற்றும் செனரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் பாஸ் ஆனவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 21 to 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் சைனிக் ஸ்கூல் ஆஃப் நாகரோட்டா.com என்ற இணையதளத்தில் முழு விவரத்தை அறிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டு உள்ளது. சைனிக் ஸ்கூல் ஆஃப் நாகரோட்டா, ஜம்மு காஷ்மீர் 181221 என்ற முகவரியில் நடைபெறும் நேர்காணலில் விண்ணப்பதாரர்கள் கலந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்தியா பாதுகாப்பு படையில் ITI முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி உள்ளன. இந்தோ திபேத் எல்லை போலீஸ் படையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. ITI முடித்தவர்கள் அத்துடன் பணி அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 to 28 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் recruitment.itbpolice.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 22 என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசின் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி உள்ளது. அட்டாமிக் எனர்ஜி துறையில் மேலாண்மை அதிகாரிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. கல்வி தகுதி பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் கூறப்பட்டு உள்ளது. 55 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. www.ecil.co.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ECL போஸ்ட் ஹைதராபாத் 500062 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 31 என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சைனிக் பள்ளியில் கற்பிப்பு பணிசாரா பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. கல்வி தகுதி பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 18 to 50 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.ssgorakhal.org.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறும் கூறப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பிரின்சிபல் சானிக் ஸ்கூல், கோரக்கால், ஷியானாம்கட் ரோடு, கோரக்கால், உத்தரகாண்ட் 263156 என்ற விண்ணப்பத்திற்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஜனவரி 18 அனுப்ப வேண்டும் என கூறப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.